ஒரு தந்தை வந்து பார்த்திங்கன்னா தான் பட்ட கஷ்டங்களை தன்னுடைய மகன் எந்த காலத்திலும் படவே கூடாது என்று நினைப்பவர் தான் தந்தை. தந்தை என்னென்னலாம் நம்ம செய்வார், படிக்க வைக்கிறதுக்கு வந்து ஃபீஸ் கட்டுவார், அதுக்கப்புறம் நம்மளுக்காக வாழறதுக்கு வீடு கட்டுவார், பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ வந்து கல்யாணம் கட்டுவார், அதற்கு கடன் வாங்கி அதுக்கு வட்டியும் கட்டுவார். இத்தனையும் கட்டி 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 அவர் வாழ்க்கை சின்ன பின்னமாக ஒரு வெட்டப்பட்ட நிலைமையில் போனால் கூட சிரித்த முகத்தோடு இருப்பார். ஒரு தந்தை என்பவரை ஒரு ஆண் தெய்வமாக நான் கருதுகிறேன். அந்த ஆண் தெய்வம் எப்படி இருக்குன்னா, ஒரு அழுக்கு உடை உடுத்திய ஒரு ஆண் தெய்வமாக இருக்கும். ஒரு சிகை அலங்காரம் சரியாக இல்லாமல் தாடி வைத்து கொண்டு திரிகிற ஒரு ஆண் தேவதையாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஆண் தேவதையை பார்த்திங்கன்னா, நம்ம தொடர்ச்சியாக தாயை உயர்த்தி பிடித்து விட்டு தந்தையை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, தொடர்ச்சியாக என்ன பண்ணுறோன்னா, அவரை வந்து விமர்சிச்சுட்டே இருக்கிறோம். விமர்சிப்பது மட்டும் இல்லாமல் அவர்